சுட சுட சுவையான ரவா லட்டு வீட்ல எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இது நம்ம வீட்லயே செய்யறதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. நம்ம அடிக்கடிக்கு வெளியே வாங்குறதோட பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்லயே செய்யறது ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீடியம் ஃப்ளேம்ல நெய் ஊத்தி, நெய் காஞ்ச பிறகு முந்திரி போட்டு நம்மளுக்கு ப்ரௌனிஷா வர அளவுக்கு வறுத்து எடுத்து சர்க்கரையும் ஏலக்காவும் மிக்சியில பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நெய்யில மீடியம் ஃப்ளேம் வச்சு ரவைய போட்டு நல்லா கலரி எடுக்கணும். கலரி எடுத்து நல்லா ஸ்பிளிட்டன்ஸா வரணும். இந்த அளவுக்கு வரணும். லைட் ப்ரௌனிஷ் வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலரி விடணும். கலரி விட்டுட்டு ஒரு பாத்திரத்துல கொட்டிட்டு அதுல வறுத்து வச்ச முந்திரியும் அதுலயே போட்டு மிக்ஸ் பண்ணணும். ரவை கொஞ்சம் லைட்டா ஆறுன பதம் இருந்தா போதும். ஏன்னா உருண்டை பிடிக்கிறது நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப சூடா இருந்தா கை கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸோ கொஞ்சம் வெத லைட்டா சூடு இருக்கும் போதே நீங்க அதுல முந்திரி போட்டு கொஞ்சம் நெய் ஊத்தி நல்லா கலரி விடணும். நல்லா கலர்ன பிறகு நம்ம இந்த மாதிரி செய்யறதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வீட்லயே செய்யறது ரொம்ப ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுல நெய் ஊத்தியாச்சு. இப்ப சர்க்கரை ஏலக்காய் பவுடர் பண்ணதையும் அதுல போட்டு நல்லா கலரி விடணும். கலரி விட்ட பிறகு நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற லெவலுக்கு இருக்கும். நெய் தேவைன்னா உனக்கு கொஞ்சம் லைட்டா ஊத்திக்கோங்க. ஊத்தி முடிச்சுட்டு நல்லா கலரி இப்ப நம்ம அதுல பாலும் கொஞ்சம் ஊத்தி அதையும் ஊத்தி நல்லா கலரணும். ஸோ பால், நெய், முந்திரி, சர்க்கரை, ஏலக்காய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்றோம். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற லெவல் கரெக்டா வர அளவுக்கு பால் ஊத்தினா போதும். ரொம்ப ஊத்த வேணாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தேவைன்னா ஊத்திக்கலாம். ஸோ நல்லா கலர்ன பிறகு நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற லெவல் வந்தா போதும். அதோட ஸ்டாப் பண்ணிட்டு உருண்டை பிடிக்க நம்ம ரெடி பண்ணலாம். வாங்க இப்ப ரவா லட்டு உருண்டை பிடிக்கலாம். நம்ம கரெக்டா இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து கரெக்டா இப்படி ப்ரெஸ் பண்ண நல்லா டைட் ஆயிடும். டைட் ஆன பிறகு கையில இப்படி உருட்டி உருட்டி எடுத்தீங்கன்னா சூப்பரான உருண்டையான ரவா லட்டு ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி இதெல்லாம். இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு தடவை செஞ்சுதான் பாருங்க. சாப்பிடாத பிள்ளைங்க கூட ஸ்வீட் இது விரும்பி வாங்கி கேட்டு சாப்பிடுவாங்க. ஸோ மொத்த மாவுலயே நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா கிட்டத்தட்ட எத்தனை ரவா லட்டு வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி ரவா லட்டு பிடிக்கும் போது கூட யாராவது பசங்க இருந்தாலும் கூட பிடிக்க சொல்லுங்க. இது நானே என் குட்டி படம் பண்ணோம். பாருங்க எந்த அளவுக்கு ரவுண்ட் சூப்பரா வந்திருக்கு. நம்மளுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு எவ்வளவு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3/4 கிலோக்கு மேல நான் போட்டேன். ஒரு 81 லட்டுக்கு மேல வந்துச்சு. பாருங்க சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பசங்களுக்கு டேஸ்டியான எம்மியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நிறைய ஃபுட் ரெசிபி போட்டிருக்கேன். நான் பார்லர் விஷயமா போட்டிருக்கேன். என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என் சேனலுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நம்ம ரவா லட்டு சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.